இயற்கையின் சீற்றம் மனிதனை எப்போதுமே ஒரு நொடியில் நிலைகுலைய செய்து விடுகிறது. அப்படித்தான் ஒரு பேரதிர்ச்சி லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியாவை தாக்கியுள்ளது. பூமிக்கு அடியில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான நகர்வு ஒட்டுமொத்த நாட்டையும் சில நொடிகள் உலுக்கி போட்டிருக்கிறது. பசிபிக் பெருங்கடலின் நெருப்பு வளையம் பகுதியில் அமைந்துள்ள கொலம்பியா மீண்டும் ஒரு முறை இயற்கையின் கோரமுகத்தை கண்டு அஞ்சியிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் எப்படி ஏற்பட்டது, எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது, மீட்பு பணிகள் என்ன நிலையில் உள்ளன, முழுமையாக பார்ப்போம். கொலம்பியாவின் புவியியல் அமைப்பு எப்போதும் நிலநடுக்க அபாயம் அதிகம் நிறைந்தது. இங்குள்ள டெக்டானிக் தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இத்தகைய பேரிடர்கள் நிகழ்கின்றன. ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை அன்று உள்ளூர் நேரப்படி காலை 7:34 மணிக்கு மேற்கு கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் போகட்டோவிற்கு மேற்கே சுமார் 150 - 240 மைல் தொலைவில் சோகோ பிராந்தியத்தில் உள்ள சான் ஹோசே டெல் பால்மர் அருகே பூமிக்கு அடியில் சுமார் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் போகட்டா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த அதிர்வால் கடுமையாக குலுங்கின. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் கொலம்பியா முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் உணரப்பட்டது. அத்துடன் அண்டை நாடுகளான ஈக்வடார், பனாமா மற்றும் வெனிசுலாவிலும் வலுவான நில அதிர்வுகள் உணரப்பட்டன. இது கடந்த சில ஆண்டுகளில் கொலம்பியாவை தாக்கிய மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்தவர்கள், அலுவலகங்களில் இருந்தவர்கள் என அனைவரும் மரண பயத்தில் வீதிகளுக்கு ஓடி வந்தனர். நிலநடுக்கத்தின் தீவிரத்தை உணர்த்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒட்டுமொத்த உலகையும் உறைய வைத்தன. நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே நாட்டின் பல பகுதிகளில் உள்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. வரலாற்று சிறப்புமிக்க பழமையான கட்டிடங்கள் சில தரைமட்டமாகின. நவீன கட்டிடங்களின் சுவர்களில் பெரிய அளவிலான விரிசல்கள் ஏற்பட்டன. மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் பல நகரங்கள் இருளில் மூழ்கின. தொலைத்தொடர்பு சேவைகள் முடங்கியதால் மக்கள் தங்கள் உறவினர்களின் நிலையை அறிய முடியாமல் தவித்தனர். அதிர்ஷ்டவசமாக பல இடங்களில் முன்னெச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் திறந்த வெளிகளுக்கு வந்து உயிர் தப்பினர். இந்த நிலநடுக்கத்தால் குறைந்தது 132 பேர் உயிரிழந்தனர். 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் பரவலான கட்டிட இடிபாடுகளும் ஏற்பட்டன. இதன் காரணமாக அரசாங்கம் இதனை தேசிய பேரிடரை அறிவித்துள்ளது. பலத்த காயமடைந்த மக்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நிலநடுக்கம் நின்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே கொலம்பியாவின் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் இராணுவத்தினர் களத்தில் குதித்தனர். இடைவிடாத நில அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்பட்ட போதிலும் மீட்பு படையினர் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றினர். தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு உணவுகளும் உடைகளும் மருத்துவ உதவியும் போர்க்கால அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றன. கொலம்பியா தற்போதைய நிலவரப்படி மீட்பு பணிகளில் கவனம் செலுத்தினாலும் அதன் எதிர்கால சவால்கள் மிகப்பெரியவை. பாதிக்கப்பட்ட உள்கட்டமைப்புகளை மீண்டும் சீரமைக்க பல மாதங்கள் ஆகும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஐநா சபை மற்றும் உலக நாடுகள் கொலம்பியாவுக்கு தங்கள் ஆதரவை நீட்டியுள்ளன. அவசர நிதியுதவி மற்றும் மருத்துவ குழுக்களை அனுப்ப பல நாடுகள் முன்வந்துள்ளன. நிலநடுக்கங்கள் போன்ற இயற்கை சீற்றங்களை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் முறையான விழிப்புணர்வு, தரமான கட்டிட அமைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை மூலம் உயிர் சேதங்களை நாம் பெருமளவில் குறைக்க முடியும். கொலம்பியா மக்கள் இந்த துயரத்திலிருந்து மீண்டு இன்னும் வலிமையோடு எழுந்து வருவார்கள் என்று நம்புவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் பிரார்த்திப்போம்.